அனைவருக்கும் வணக்கம். ஆடி பெருக்கு அன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? தாலி சரடு மாற்ற வேண்டிய நேரம் எந்த தேதியில வருது? வாங்க வேண்டிய மங்களகரமான பொருள், பூஜை அறையில வைக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். முதல்ல ஆடி 18 எதற்காக கொண்டாடப்படுறோம் அப்படின்னா, காவேரி நீர் புனித நீரை வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள் தான் ஆடிப்பெருக்கு. ஏன்னா மழைக்காலம் வருகின்ற மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல விவசாயம் செய்வதற்காக அந்த நீரை நம்ம வரவேற்று நம்ம பூஜை பண்றோம். ஏரி, குளம், அந்த ஆறு பக்கத்துல அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும். அதாவது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஆறு பக்கத்துல சின்னதாக ஒரு அம்மன் கோவில் இருப்பாங்க. இந்த நாளன்று அந்த அம்மன் கோவில் அவ்வளோ விசேஷமாக கொண்டாடப்படும். அந்த நாளன்று அந்த அம்மனிடம் நம் கேட்கின்ற வரங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த தாயிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே அவங்க தருவாங்க. அதாவது அந்த ஆறுகிட்ட நமக்கு நிறைய அம்மன் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆறுகிட்டயும் ஒவ்வொரு அம்மன் வச்சிருப்பாங்க. அதுல எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த தாய நம்ம முழு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு, நமக்கு அடுத்த ஆடிப்பெருக்கு வருவதற்குள்ளே அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறி இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த ஆடிப்பெருக்கு வழிபாடு. இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, நீர் அந்த ஏரி பக்கம்லாம் நமக்கு வீடு இருக்கிறவங்க அந்த அம்மன் கிட்ட போய் வழிபாடு செய்துப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இல்லாதவர்கள் வீட்டிலேயே இருந்தபடி எளிமையாக வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில போயிட்டும் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். ஸோ நம்ம வீட்டிலேயே நீர், அதாவது தண்ணீர், ஒரு செம்புல தண்ணீர் வைத்தும் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்ப எப்படி இதெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஆடி பெருக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நமக்கு வருது. ஆடி 18 திங்கட்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் வழிபாடு செய்யலாம். காலையில நம்ம முக்கியமான பூஜை செய்ய வேண்டிய ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம். சாயங்காலமும் வழிபாடு செய்யலாம். இப்ப இந்த 3 நேரமே நம்ம சுவாமிக்கு பூஜை செய்வதற்காக உகந்த நேரமாக இருக்குது. எப்பவுமே காலையில வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அநேகமான கோவில்லேயும் ஆறு, ஏரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நேரத்துல காலை நேரத்துலலாம் வழிபாடு செய்வாங்க. இப்ப நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் வீட்ல இருந்தபடி அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கிற அம்மன் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அம்மன் படத்திற்கு நல்ல வாசனை பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், நீங்க தாலி சரடு மாற்ற போறீங்க அப்படின்னா, தாலி சரடு வைக்கணும். அதாவது மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், பூக்கள், மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சு, நம்ம இதெல்லாம் வைத்து ஒரு தாம்பூல தட்டுல வச்சிரணும். அடுத்து ஒரு செம்பு, பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க. அதுல முழுவதும் தண்ணீர் பிடிச்சு வச்சு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து, கொஞ்சம் பூ வைத்து வச்சிருங்க. சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சிருங்க. நீங்க நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ அல்லது உங்களால என்ன முடியுதோ ஒரு டம்ளர் பால் கூட வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். இல்ல நீங்க வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வச்சிருக்கீங்களே, அதுவே கூட போதுமானதாக இருக்கும். உங்களால என்ன முடியுதோ அத வச்சுக்கோங்க. வைத்துட்டு, இப்ப நீங்க அம்மன் படத்திற்கு பூஜை பண்ணுங்க. அவங்களுடைய நாமங்கள சொல்லி பூஜை பண்ணுங்க. தீபம் ஏற்றிக்கோங்க. தீப, தூப, ஆராதனை எல்லாம் காமிச்சுக்கோங்க. காமிச்சுட்டு நீங்க வழிபாடு செய்யணும். இது எப்போது அப்படின்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நேரம் பார்க்க தேவையில்ல. அதற்கப்புறம் நம்ம நேரம் பார்க்கணும். சூரிய உதயம் 6 மணிக்கு மேல ஆரம்பிச்சிடும். 6 நாளுக்கு சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் நம்ம நேரம் பார்க்கணும். காலை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணி வரை நமக்கு நேரம்லாம் பார்க்க தேவையில்ல. சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு நேரம் பார்ப்போம் இல்லையா? அதுல நமக்கு பார்த்தீங்கன்னா 7:30க்குள்ள நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். 7:15 வரை தான் டைம். அதுக்கடுத்து நமக்கு 7:30க்கு ராகு காலம் வந்துரும். ஸோ 7:15 வரை நீங்க தாராளமாக ஆடிப்பெருக்கு பூஜை பண்ணிக்கலாம். சரி, இந்த நேரம் முடியல அப்படின்னா, நம்ம ஆடி 18ஆம் தேதி காலை நேரத்துல, அதாவது 9:15 இருந்து 10:15 வரை நமக்கு நல்ல நேரம். இந்த நேரத்துல நம்ம பூஜை செய்வதும் அல்லது தாலி சரடு மாற்ற வேண்டிய முக்கியமான நேரம் இந்த நேரம். நீங்க காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்து தாலி சரடு காலை 7:15க்குள்ள நீங்க மாட்டிக்கலாம். காலையில 4 மணிலிருந்து 7:15க்குள்ள நீங்க மாற்றிக்கலாம். அடுத்து நீங்க மாற்ற முடியல அப்படின்னா, அந்த நேரத்துல மாற்ற முடியல அப்படின்னா, காலை 9:15 இருந்து 10:15 வரை நீங்க தாராளமாக தாலி சரடு மாற்றிக்கலாம். ஸோ இந்த 2மே உங்களுக்கு சிறப்புக்குரிய நேரமாக இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரமும் சிறப்புக்குரிய நேரமாக இருக்கும். 9:15 to 10:15 மிக சிறப்புக்குரிய நல்ல நேரம். இந்த நேரத்துல நீங்க மாற்றிக்கலாம். இப்ப நீங்க சுவாமிக்கு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யறதுல முக்கியமாக 2 பொருள் வைக்கணும். இதை நீங்க எப்போது வாங்கி வைக்கலாம் அப்படின்னா,
ஆடி பெருக்கு அன்னைக்கு வாங்கணும். இப்ப நீங்க வந்து காலையில வழிபாடு செய்யும்போது, பிரம்ம முகூர்த்த நேரத்தில வழிபாடு செய்யும்போது, இந்த பொருட்கள் வாங்கி வழிபாடு செய்ய முடியாது இல்லையா? அதாவது நீங்க முதல் நாள் வாங்கி வைத்து வழிபாடு செஞ்சாலும், நீங்க அந்த நாளன்று ஏதேனும் ஒரு மங்களகரமான பொருட்கள் வாங்குங்க. அதாவது கல்லுப்பு அல்லது மஞ்சள். இது வந்து நீங்க வந்து அந்த நாட்கள் ஆடிப்பெருக்கு அன்று நீங்க வந்து வாங்குவது சிறப்பு. காலை நேரத்தில நீங்க எப்ப வேண்டும்னாலும் இத வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்க மறுபடியும் சாயங்காலம் விளக்கேற்றி வைப்பீங்க இல்லையா? அந்த நேரம் கூட அத வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்ப நீங்க முதல் நாளே கல்லுப்பு எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்யுங்க. இப்ப பிரம்ம முகூர்த்த நேரத்தில வழிபாடு செய்பவர்கள்லாம் காலை நேரத்தில வாங்க முடியாது. கடை ஓப்பன்ல இருக்காது இல்லையா? அதனால நீங்க முதல் நாளே வாங்கி வச்சு, நீங்க கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் ஒரு இதில தட்டி வச்சு வழிபாடு செய்துக்கோங்க. காலையில 9:15 டூ 10:15க்கு பூஜை பண்ணுவீங்க இல்லையா? அவங்கலாம் நீங்க பக்கத்துல இருக்கிற கடைலாம் நமக்கு 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிருவாங்க இல்லையா? 7 மணிக்கு ஓப்பன் பண்ணிருவாங்க. அப்ப அத நீங்க போய் அந்த பக்கத்துல இருக்கிற நம்ம கடையில போயிட்டு, நம்ம வந்து வீட்டு பக்கத்திலேயே ஒவ்வொரு கடை வச்சிருப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு 2 கடை இருக்கும். நம்ம சும்மா அந்த சில்லற ஜாமான் வாங்குறதுக்காக சின்ன கடை வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கடையில போயிட்டு நீங்க கல்லுப்பு ஒரு பாக்கெட்டும், மஞ்சளும் வாங்கிட்டு, நீங்க 9:15க்கு பூஜை பண்ணும்போது இத வைத்து நீங்க பூஜை பண்ணிக்கோங்க. சரி இந்த 2 நேரத்துல என்னால பண்ண முடியல, வைக்க முடியல அப்படின்னா, சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க பூஜை பண்ணுவீங்க இல்லையா? அந்த நேரத்துல அந்த கல்லுப்பும், மஞ்சளும் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அதுல வந்து நீங்க வெல்லம் வைக்கலாம். அதாவது நாட்டு சர்க்கரை வைக்கலாம். துவரம்பருப்பு தானியம் நம்ம வீட்ல இருக்கும் வைக்கலாம். பச்சரிசி வைக்கலாம். இதெல்லாம் மங்களகரமானது. நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ நெறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். சாயங்கால நேரத்தில வந்து தாலி சரடு மாற்றலாமா? அப்படின்னா, பொதுவாக காலை வந்து ஏறு பொழுது, மாலை வந்து இறங்கு பொழுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தாலி சரடு வந்து மாலை நேரம் அந்த அளவுக்கு மாற்ற மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு மாற்றி பழக்கம் இருக்கு அப்படின்னா மாற்றலாம். ஆனா தாலி சரடு வந்து சாயங்கால நேரம் பொதுவாக மாற்ற மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து மாற்றவும் செய்றாங்க. அது நானே பார்த்துருக்கிறேன். ஆனா பொதுவாக பார்த்தீங்கன்னா, அது இறங்கு பொழுதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அளவுக்கு அந்த பொழுது வந்து விசேஷம் கிடையாது. காலை நேரம் தான் விசேஷம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நீங்க முடிந்த அளவுக்கு காலையிலே நீங்க மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை காரணமாக அத நீங்க பார்த்துக்கலாம். இந்த நேரம் வந்து ரொம்ப சிறப்புக்குரிய நேரம். இப்ப ஆடி பெருக்குக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி நீர், புனித நீருக்குலாம் நம்மளால எங்கேயும் போ முடியாது இல்லையா? பக்கத்துல இருந்தா போயிட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு வரலாம். அப்போ நம்ம வீட்ல டேங் இருக்கும் இல்லையா? தண்ணீர் டேங்க் வச்சிருப்போம் இல்லையா? அங்கேயே போயிட்டு மேல மொட்டை மாடியில வச்சிருப்பீங்க இல்லையா? அங்க ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றி வைத்து, நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. செம்புல தண்ணீர் பிடிச்சு வச்சு, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து அங்க வச்சு கூட நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். ஸோ நீங்க பூஜை அறையிலயும் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்ல மொட்டை மாடியில வச்சும் வழிபாடு செய்யலாம். சரிங்களா? 2மே ஓகே தான். அடுத்து இந்த ஆடி பெருக்கன்று எந்த ஒரு செயல் செய்தாலுமே அது பெருகிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த பெருக்கு என்று பார்த்தீங்கன்னா, ஏதேனும் நீங்க பொருட்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஏதாவது நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா கொலுசு மாத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா ஏதேனும் ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதாவது வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம்ல. அந்த 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 பொருட்கள் வந்து இந்த நேரத்தில நீங்க வாங்கலாம். ஆடி 18க்கு வாங்கலாம். கட்டாயமா வாங்கணும் அப்படிங்கிறதில்ல. நம்ம வாங்கணும் வாங்கணும் யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா வாங்குவதற்கான அமைப்பு இல்லாமயே இருந்திருக்கும். ஸோ இந்த நாள நீங்க பயன்படுத்திக்கலாம். முடிந்தால் வாங்கிக்கலாம். எந்த ஒரு மங்களகரமான பொருள் வைத்தாலும், வாங்குனாலும் பூஜை ரூம்ல வைத்து நீங்க வழிபாடு செய்துட்டு, அத நீங்க பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுல வந்து வாகனங்கள் வாங்கலாமான்னா, தாராளமாக வாங்கலாம். ஜுவல்ஸ் வாங்கலாமான்னா வாங்கலாம். ட்ரெஸ் வாங்கலாமான்னா வாங்கலாம். எல்லா மங்களகரமானதும் நம்ம வாங்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையானது அனைத்துமே வாங்கலாம். எது வாங்குனாலுமே அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ற வழக்கம் இருக்குது. ஏன்னா பெருக்கு, ஆடிப்பெருக்கு இதற்கு வந்து ரொம்ப சிறப்புக்குரியது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க. நீங்க வந்து விருப்பம் இருந்தா நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதேபோல இந்த நாளன்று நம்ம அவாய்ட் பண்ணுவது என்னது அப்படின்னா, சண்டை போடுவத அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து தேவையில்லாம அந்த வீட்ல பிரச்சனை வரவிடாம நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னு, அந்த நாளன்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவத நம்ம வந்து குறைச்சுக் கொள்வது நல்லது. பக்கத்துல இருக்கிற ஆலயத்திற்கு, கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப நல்லது. இந்த மாரி நம்ம நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக இருக்க முடியும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நாளன்று இது சண்டை கிண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, அது பெருகிட்டே இருக்கும். அதனால வந்து சண்டை போடுறத கொஞ்சம் குறைச்சுக்கிடணும். வாக்குவாதம் பண்றத கொஞ்சம் குறைச்சுக்கிடணும். நீயா நானா அப்படிங்கிறது பார்ப்பத இந்த நாளன்று தவிர்ப்பது ரொம்ப நல்லது.
ஆடிப்பெருக்கன்று காலை, மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க. ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. இந்த ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு மிக சிறப்புக்குரிய நாள். இந்த ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒவ்வொரு மங்களகரமான நாட்கள் மாதிரி தான். நம்ம எல்லா நாளுமே முடிந்த அளவுக்கு சிறப்பா வழிபாடு செய்யணும். இந்த 1 மாதம் அம்மனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா, நமக்கு இந்த வருடம் முழுவதும் அம்மனோட அம்மனோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அம்மன் ரொம்ப பிடிக்குமோ, அந்த அம்மன நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். மாரியம்மன், காளியம்மன், வராகியம்மன், அ துர்க்கை அம்மன், அப்புறம் முத்து மாரியம்மன், நெறைய அம்மன் இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு எந்த தெய்வம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்களோ, அவங்கள பிடிச்சுக்கோங்க. அவங்க உங்கள கைவிடவே மாட்டாங்க. அவங்கள நீங்க வழிபாடு செய்ய, செய்ய, செய்ய வாழ்க்கை வந்து மென்மேலும் உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். அம்மனோட ஆசீர்வாதம் பரிபூரணமா இல்லத்திற்கும் நமக்கும் கிடைக்கும். ஸோ இந்த நாளே ரொம்ப விசேஷமான நாட்கள். மிஸ் பண்ணாம வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. முடிந்த அளவுக்கு பெண்களுக்கு ஆடிப்பெருக்கு, தாலிசரடு மாற்ற வேண்டிய முக்கியமான நாளா இருக்கிறனால, மற்றவர்களுக்கும் நம்ம முடிந்தால் வாங்கி கொடுப்பது நல்லது. கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா, மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் பூ வைத்து, வளையல் வைத்து கொடுப்பது ரொம்ப நல்லது. நீங்கள வீட்டிலே வைத்து யாராவது கூப்பிட்டு பண்ண போறீங்கனாலும் நல்லது. இல்ல இது முடியலங்க, அடுத்து வரலட்சுமி பூஜை வருது இல்லையா? அப்ப பண்ண போறேன்னாலும் ஓகே தான். அடுத்து ஆடிப்புறம் வரும். ஒவ்வொரு விசேஷமான நாட்கள் வந்து கொண்டே தான் இருக்கு. உங்களால இந்த மாதத்துல ஏதேனும் ஒரு நாட்கள் ஒரு பெண்களுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. இல்லாதவர்களுக்கு நம்ம தானம் பண்ணுவதும் நல்லது சொல்வாங்க. ஸோ உங்களால என்னென்ன முடியுதோ அத நீங்க வந்து மனசார பண்ணலாம். புண்ணியங்கள் அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் முன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.